அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையின் இந்த வருடம் நடைபெற்ற பரீட்சை ഇതിന്റെ பகுதி 2 ஏ பகுதி, அதாவது அமைப்பு கற்ற வினாக்களுக்குரிய விடைகளையும் விளக்கங்களையும் தான் நாங்கள் பார்க்க போறோம். ஆஹ் பொதுவா சில விஷயத்த கதைச்சு போட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்ப சாதாரணமா பிள்ளைகள் விஞ்ஞானம்ன்றது பெரும்பாலான ஆட்களுக்கு கடினமா இருக்கிறதுக்கான காரணம், அதை ஒரு பாட புத்தகத்துல மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு தொகுதியாக மட்டும் தேடைக்குள்ளதான் அது ஒரு கடினமான பகுதியாக இருக்கும். விஞ்ஞானம் என்றது உண்மைக்கும் எங்களோட வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். அதாவது நாங்கள் பிறக்கிறதுல இருந்து இறக்கிறது வரைக்கும் நாங்கள் அன்றாடம் வாழ்கின்ற உயிரியற் செயல்முறைகள், அன்றாடம் ஆற்றுகின்ற உயிரியற் செயல்முறைகள், அத மாதிரி நாங்க அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகள், சாதாரண ஒரு வாகனத்தை திருத்துற வேலையா இருக்கலாம், அதே மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், நாங்க நடக்கிற ஒரு செயற்பாடா இருக்கலாம், தாவரங்கள் நடக்கிற ஒளித்தோப்பாக இருக்கலாம், அங்கே நடக்கிற சுவாசமாக இருக்கலாம். இப்படி எல்லா விடயங்களையும் விஞ்ஞானம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் படிச்ச விஞ்ஞானத்தை அதுல பிரயோகிக்க தெரிய வேணும். பிரயோக அறிவுன்றது இங்க மிக முக்கியம். இப்ப எங்கட சூழல்ல விஞ்ஞானத்தை தொடர்படுத்தி எங்கட சூழல்ல நடக்கக்கூடிய எங்கள நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் விஞ்ஞானத்தோட தொடர்படுத்தி நாங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கு விஞ்ஞான பாடம் இலகுவானது அமையும். அடுத்த இரண்டாவது முக்கியமான விடயம் விஞ்ஞானத்துல பரிசோதனைகள்ன்றது மிக முக்கியமானது. எல்லா விஷயங்களையும் எல்லாரும் சொன்னோன்னு உடனே நம்பக்கூடாது. அதை நாங்கள் பரிசோதனை ரீதியாக செய்து பார்க்கணும். பரிசோதனை ரீதியாக செய்து பார்த்து பெற்ற அவதானிப்புகளை கொண்டு ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதே மாதிரி தான் உங்களோட ஓயில் பேப்பர். ஓயில் இந்த அமைப்பு கற்ற வினாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ளை பண்ற கேள்விகள் அதிகமா வரும். எல்லா கேள்விகளுமே நீங்க நினைக்கக்கூடாது. ஒளித்தோப்பு என்றால் என்ன, முதலாம் அயனாக்க சக்தி என்றால் என்ன, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதை அறிவுசார் கேள்வின்னு சொல்லுவோம். கிரைத்தல் சார் கேள்விகள் வரும், பகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி வரும், தொகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி வரும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பேப்பர் உருவாக்கப்படுது. அப்ப அதுக்கேற்றபடி எங்கட அறிவு தொகுதியை நாங்க விருத்தி செய்து கொள்ளணும், அப்ளை பண்ண வேணும். பிரயோக ரீதியான கற்றல் மிக முக்கியம். நாங்க படிக்கிற விஷயங்களை அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளோட தொடர்படுத்தி பிரயோக ரீதியில படிச்ச வேண்டா பிள்ளைகள் எங்களுக்கு விஞ்ஞான பாடம் இலகுவானதாக அமையும். இந்த அமைப்பு கற்ற வினாத்தால குறிப்பிட்ட விகிதம் பரிசோதனைகளை அடிப்படையாக கொண்டது. இப்ப நாங்க ஸ்கூல்ல ஒழுங்கா பரிசோதனைகளை செய்து பார்த்திருந்தோம்ட்டாலே சில கேள்விகளுக்கு நாங்க ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பிரயோக ரீதியாக பார்க்க வேண்டும். நீ எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் இதை ஞாபகத்துல வச்சு உங்களுடைய கற்றலை மேம்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப நாங்கள் ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். முழுமையா பார்க்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாம வடிவா ஃபுல்லா பாருங்கோ. நீங்கள் ஒரு செய்து பாருங்கோ, என்னென்ன இடங்கள்ல என்ன மாதிரியான இடர்பாடுகளை எதிர்நோக்குறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு. ரைட். இதுல முதலாவது கேள்வி என்றது தேர்ச்சி மட்டம் 4 அடிப்படையாக கொண்டது. அதாவது சுற்றாடல் சார் எண்ண கருவை விஞ்ஞானத்தோட தொடர்படுத்தி வார ஒரு கேள்வி. இந்த முறை கேள்வியை பாருங்க. பின்வரும் உருவில் ஒரு நீர்த்தேக்கத்துக்கு அண்மையில் சில சூழல் தொகுதிகள் காட்டப்பட்டுள்ளன. இதுல ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது பிள்ளைகள். அந்த நீர்த்தேக்கத்தை அண்டி ஒரு நடைபாதை இருக்குது. இங்கால ஒரு வயல் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இங்கால குடியேற்றங்கள் காட்டப்பட்டிருக்குது. இந்த நீர்த்தேக்கத்தை சூழ புற்கள் வளர்க்கப்பட்ட பகுதி காட்டப்பட்டிருக்குது. அது மாதிரி அருகாமையில ஒரு சுண்ணாம்பு சூளை ஒன்று காட்டப்பட்டிருக்குது. முதலாவது படத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் படி. அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த வயற் சூழலில் காணப்படும் ஒரு உணவுச் சங்கிலி கீழே காட்டப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா புத்தாவரத்தை வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளிய மைனா சாப்பிடுது. இந்த ஒரு உணவுச் சங்கிலி தரப்பட்டிருக்குது. இதுல முதலாவது கேள்வி, எந்த உயிரினத்தில் இந்த வயலுக்கு பிரயோகிக்கப்படும் விவசாய ரசாயன பொருள் அதிக அளவு செறிவாக்கப்படும்? இப்ப இந்த நச்சு ரசாயன பதார்த்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவும் உயர் போசனை மட்டங்கள்ல இருக்கக்கூடிய அங்கிகள்ல தான் அதிக அளவுல போய் செறிவடை. இதை நாங்க உயிர் செறிவடைதல் என்று சொல்லுவோம். சரியா, உயிர் செறிவடைதல் என்று சொல்றது. அப்ப இதுல உயர் போசனை மட்டமா காணப்படுறது மைனா. சரியா, புத்தாவரம் முதலாம் போசனை மட்டம்,
வெட்டுக்கிளி வந்து 2ஆம் போசனை மட்டம், மைனா தான் 3ஆம் போசனை மட்டம். அப்ப இங்க உயர் போசனை மட்டமாக கருதப்படக்கூடியது மைனா. அப்ப மைனாவில தான் அந்த ரசாயன பொருட்கள் வந்து அதிக அளவில் என்ன சேரும்? சேரும். அப்ப இதுக்கு பொருத்தமான விட போடுவீங்கள் மைனா. அது மாதிரி பி கேள்வியை பாருங்க. புத்தாவரம் உற்பத்தியாக்கியாக தொழிற்படுவதற்கு ஏதுவாக உள்ள செயல்முறை. ஒரு உணவுச் சங்கிலியில முதலாவதாக அமையக்கூடிய அங்கியை வந்து நாங்கள் உற்பத்தியாக்கின்னு சொல்லுவோம். ஏனென்றா அவர் தான் உணவை உற்பத்தி செய்ய போறார். மிச்ச அங்கிகளை வந்து ஏனைய அங்கிகளை வந்து நாங்கள் நுகரிகள்னு சொல்லுவோம். அவை வந்து அந்த உற்பத்தியாக்கியிலிருந்து நுகர்ந்து கொள்ளுவினோம். என்ன அந்த உற்பத்தியாக்கியால உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவை நுகர்ந்து கொள்ற ஆக்கள், அப்ப நுகரிகள். வெட்டுக்கிளி வந்து முதலாம் படி நுகரியா இருக்கும், மைனா வந்து 2ஆம் படி நுகரியா இருக்கு. இன்னொரு வகையில சொல்ல போனா வெட்டுக்கிளி வந்து முதல் நுகரி, மைனா வந்து துணை நுகரி. புத்தாவரம் வந்து உற்பத்தியாக்கியன்னா உணவை உற்பத்தி செய்யும். உணவை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான செயல்முறை வந்து இது ஒளித்தொகுப்பு. சரி, அப்ப இதுவா உள்ள செயல்முறை என்றைக்குள்ள ஒளித்தொகுப்பு என்று போடுவோம். அடுத்த 2வது கேள்விக்கு வாங்க. இந்த நீர்த்தேக்கத்தின் மேற்பரப்பில் மிதக்கும் ஒரு பச்சை நிறப்படியாக அல்கா வகைகள் வளர்ச்சியடைதல் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருந்து இடம்பெற்று வருகிறது. சரியா, அல்காக்கள் அந்த நீர் மேற்பரப்பை மூடி பச்சை நிறமான படலமா வளர்ற அந்த செயல்முறையை வந்து நாங்கள் நற்போசனையாக்கம் சொல்லுவோம். விவசாய ரசாயன கழிவுகள் அதுகள் வந்து அந்த கழிவுகள் வந்து நீர்நிலையோட கலக்கிறதால பெறக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப இந்நிலைமை எப்பேரால் அழைக்கப்படும் என்றா இதை சொல்லுவோம் நற்போசனையாக்கம் என்று சொல்லுவோம். இரண்டாவது, இந்த நிலைமை ஏற்படுவதற்கு ஏதுவான அயன் வகை ஒன்றை பெயரிடுக. நற்போசனையாக்கத்துக்கு 2 அயன்கள் காரணமா இருக்குது. ஒன்று வந்து பொஸ்பேட் அயன், PO4 3- இதை சொல்றது பொஸ்பேட் அயன் உண்டு. இன்னொரு தரம் காரணமா இருக்கும் நைட்ரேட் அயன், NO3-. நைட்ரேட் அயன் ஒரு வகையைத்தான் பேரிட சொன்னது. அப்ப இந்த ரெண்டிலே ஏதாவது ஒன்று நீங்க எழுதியிருந்தாலும் சரி, பொஸ்பேட் அயன் அல்லது நைட்ரேட் அயன். அடுத்த கேள்வி பாருங்க. பல மாத காலப்பகுதியில் இந்நீர்த்தேக்கத்துடன் தொடர்பட்ட பல்வேறு மாறல்களுக்குரிய வளைகள் கீழே தரப்பட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளன. இதுல பாருங்க, ஏ ஒன்று வளை தரப்பட்டிருக்குது. காலத்தோட அதனுடைய அளவு வந்து தொடர்ச்சியா அதிகரிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி பி என்ற வலையை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதனுடைய வளர்ச்சி போக்கு குறைவாகவும் பிறகு மெதுவாக பிறகு அதிகரிக்கிறதாகவும் பிறகு குறைஞ்ச ஒரு சமநிலை மட்டத்தை அடைகிறதாகவும் பி என்ற வலை காட்டப்படுது. சியில பாத்தீங்கன்னா முதல்ல அதிகரிச்சு அதுக்கு பிறகு அந்த வலை குறைகிறதாக காலத்தோட அதனுடைய அளவு குறைகிறதாக காட்டப்பட்டிருக்கு. இதான் அந்த 3 வலைகள். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க, ஏ கேள்வி. நீர்த்தேக்கத்தில் அல்கா வளர்ச்சி அடைதலுடன் தொடர்பட்ட வலை எது? அல்கா வளர்ச்சி என்று சொல்லிய நாங்க படிச்ச மாதிரி குடித்தொகை வளர்ச்சி, அதுல 15ல நீங்க படிச்ச மாதிரி குடித்தொகை வளர்ச்சி அது என்ன மாதிரி அமைகிறது? சிக்மா வலை என்று சொல்லுவோம், இல்லாட்டி எஸ் மாதிரி அமையும். இதே மனித குடித்தொகை வளர்ச்சின்னா அது ஒரு ஜே வடிவத்தில் அமையும். ஏனெண்டா அங்கட பிறப்பு வீதம் குறைஞ்சு சாரி இறப்பு வீதம் குறைஞ்சு பிறப்பு வீதம் அதிகரிக்கிறபடியா அந்த நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மருத்துவ முன்னேற்றங்களால எங்களுடைய இறப்பு வீதம் குறைஞ்சு பிறப்பு வீதம் அதிகரிக்கிறபடியா மனித குடித்தொகை வளர்ச்சி ஒரு ஜே வடிவத்தில் இருக்கு. ஆனா ஏனைய மாதிரி குடித்தொகை வளர்ச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எஸ் வடிவத்துல இருக்கும், இல்லாட்டி சிக்மா வடிவம்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல வளர்ச்சி வந்து குறைவாக காணப்படும். அதாவது ஒரு சூழலுக்கு புதிதாக அங்கிகள் குடியேறக்குள்ள அங்க அந்த சூழலுக்கு அந்த அங்கிகள் வந்து முற்றிலுமாக இசைவாக்கம் அடைந்திருக்காது. அப்ப அதனுடைய வளர்ச்சி வந்து மெதுவாத்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூழலுக்கு அந்த அங்கிகள் இசைவாக்கம் அடையக்குள்ள அதுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் போதுமான அளவு கிடைக்கக்குள்ள அதனுடைய வளர்ச்சி போக்கு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வளங்கள்
கூடுதலா கிடைக்கக்குள்ள அந்த அங்கிகள் கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிட்டுதுன்னு சொன்னா அதுகளுக்கு இடையிலேயே போட்டிகள் வரும், இறைகவிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து அதனுடைய வளர்ச்சி போக்கு என்ன செய்யும், குறைவடைய ஆரம்பிக்கும். அப்படியே குறைவடைஞ்சு ஒரு கட்டத்துல மாறாத ஒரு நிலையை எய்தி கொள்ளும். அதன் மாதிரி குடித்தொகை வளர்ச்சின்னு சொல்றது. இது அல்காவுக்கும் பொருத்தம். அல்காம்ன்றது என்ன, ஒரு குடித்தொகை தான், தாவர குடித்தொகை. சரி, ஒரு ஆல்கான்றது வந்து ஒரு நுண்ணங்கி குடித்தொகை. என்ன ஆல்கான்றது ஒரு புரோட்டோசோவாக்குல வர ஒரு நுண்ணங்கி குடித்தொகை. அப்ப அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு அமையும் என்றா பீயில காட்டப்பட்ட மாதிரி அமையும். சரி, அப்ப அதுக்கு தொடர்பட்ட வலை வந்து பி. இதே கேள்வி மாதிரி குடித்தொகை வளர்ச்சி என்றா என்ன, அதனுடைய 4 இலைகளையும் சொல்லுங்க நீங்க படவடன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா இதை அப்ளை பண்ணிக்குள்ள சில பேர் இடர்படுறதா அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கான காரணம் இது. நீங்க வந்து படிக்கிற விஷயங்களை அப்ளை பண்ற நோக்கத்தோட பிரயோகப்படுத்தக்கூடிய வகையில பயிற்சிகளை செய்வீங்கன்னா சரி. இரண்டாவது, நீர்த்தேக்கத்தில் ஒக்சிசன் சரிவுடன் தொடர்பட்ட வலையீர். ஒக்சிசன் சரிவண்டைய பிள்ளைகள் முதலாவது அல்காக்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கக்குள்ள அல்காக்கள்ல உங்களுக்கு தெரியும் பச்சையுறு மணிகள் இருக்கும். அப்ப அல்கா வந்து ஒளித்தோப்பு செய்யும். ஒளித்தோப்பு செய்யக்குள்ள ஆரம்பத்துல என்ன நடக்கும் என்று கேட்டா ஒட்சென்ட சரிவு என்ன செய்யும், நீர்த்தேக்கத்துல அதிகரிக்கும். அல்கா ஒளித்தோப்பு செய்யும் தானே, அப்ப ஒளித்தோப்பு செய்யறபடியா ஒட்சென்ட சரிவு வந்து நீர்த்தேக்கத்துல ஆரம்பத்துல அதிகரிக்கும். அப்புறம் அல்கா வந்து அந்த நீர்த்தேக்கத்தை மூடி வளர்ந்துட்டுதுன்னு சொன்னால், சரி அல்காக்கள் வந்து மூடி வளர்ந்துட்டுதுன்னு சொன்னால் அந்த அல்கா படைக்கு கீழே இருக்கக்கூடிய நீர்த்தேக்கத்துக்குள்ள அங்கேகளுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போய் சேராது. அப்ப ஆக்சிஜன் சரிவு என்ன செய்யும், குறைய வலிக்கிடும். சரி, ஆரம்பத்தில் ஒளித்தோப்பு காரணமா ஆக்சிஜன் சரிவு அதிகரிக்கும். பிறகு வந்து அல்காக்கள் குடித்தொகை நல்லா கூடினா பிறகு அந்த நீர்த்தேக்கத்துக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் அளவு வந்து குறைய தொடங்கும். அதை காட்டுகின்ற வரைவு வந்து வரைவு சி. சரியா, பொருத்தமான வரைவு சி. அடுத்த கேள்வி, மேலே ஏ பி ஆகியவற்றுக்காக தெரிவு செய்யப்பட்ட இரு வளைகளினதும் வடிவங்கள் அவ்வாறு காணப்படுவதற்கான காரணங்களை சுருக்கமாக விவரிக்க. ரெண்டா ஏக்கு என்ன எழுதுவீங்கள், ஆரம்பத்துல சூழலுக்கு இசைவாக்கப்படாமை காரணமாக அங்கிகள் வந்து சூழலுக்கு இசைவாக்கப்படாமை காரணமாக அங்கிகளினுடைய வளர்ச்சி மெதுவாகவே நிகழும். பின்னர் சூழலுக்கு அந்த அங்கிகளை இசைவாக்கம் அடைவதன் காரணமாக தேவையான வளங்கள் அதிக அளவில் கிடைக்கிறதன் காரணமாக அதனுடைய வளர்ச்சி போக்கு அதிகரிக்கும். பின்னர் வளங்களுக்கு இடையிலான போட்டித்தன்மை அதிகரிக்கும் போது அந்த வளர்ச்சி போக்கு குறைந்து ஒரு நிலைபெறான தன்மையை அடையும். இதுல உள்ள விஷயங்களை சுருக்கமா சொன்னீங்கன்னா சரி. இது வளர்ச்சி வளை பிக்குரிய விளக்கம். அது மாதிரி சீக்குரிய விளக்கம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அல்காக்கள் வளர்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் ஒளித்தோப்பு செயற்பாட்டை மேற்கொள்ளும். இதால உட்சென்ற சரிவு அதிகமாகும். அல்காக்கள் நீர்நிலைகளை மூடி வளர்ச்சி அடைந்த பின்பு நீர்த்தேக்கத்தில் கரைகின்ற உட்சென்ற அளவு வீழ்ச்சி விடும். சரியா, குறைய ஆரம்பிக்கும். அதை போட்டீங்கன்னா சரி. அது மாதிரி அடுத்த கேள்வி, இவ்விடத்தில் சுண்ணாம்பு சூளை காணப்படுவதால் எழக்கூடிய இரு சூழல் பிரச்சனைகளை குறிப்பிடுக. சுண்ணாம்பு சூளை என்றைக்குள்ள இப்ப கல்சியம் ஒட்சைட்டை உற்பத்தி செய்ய போறான். அப்ப காவனீர் ஒட்சைட் வந்து அதிக அளவில் வெளியேறும். காவனீர் ஒட்சைட் அதிக அளவில் வெளியேறுச்சுன்னு சொன்னா பூகோள வெப்பமடைதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சரி, ஒரு பிரச்சனை பூகோள வெப்பமடைதல். அடுத்த வந்து சுண்ணாம்பு கற்பாறைகள் வந்து அதிக அளவில் அகழ்வுக்கு உட்படுத்தப்படுறபடியால மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள் வந்து குறைய வலிக்கிடும். அப்படி குறைய வலிக்கிடைக்குள்ள மண்ணின் ஈரப்பதன் நிலத்தடி நீரினுடைய ஆஹ் இந்த போசனை பெருமானங்கள் அளவெல்லாம் குறைய வலிக்கும். சரியா, மண்ணின் ஈரப்பதன் அதே மாதிரி அந்த மண்ணில் காணப்படுற வளம் வந்து குன்றும். இதை விட ஒலி மாசு சொல்லலாம். அங்க ஏற்படுற அந்த சத்தத்தால ஒலி மாசு அடையும்.
சரி, இதுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த பி பார்ட், கீழே தரப்பட்ட ஒவ்வொரு விவரத்துக்கும் பொருத்தமான உயிரினத்தை தெரிவு செய்து உரிய ஆங்கில எழுத்தை தரப்பட்ட புள்ளிக்கோட்டில் எழுதட்டா. முதலாவது, இந்நீர்த்தேக்கத்திலிருந்து பெற்ற ஒரு நீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனிக்கல உயிர். தனிக்கலம் என்று சொல்லியிருக்க இதுல தரப்பட்டதுல பொருத்தம் அமீபம். எனவே எழுத்து டி. அடுத்த, புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூக்கா தாவரம். பூக்கா தாவரம் அன்றைக்கு செலாஜினெல்லா பூக்காது, வித்துக்களை உருவாக்காது. எஃப். நீர்த்தேக்கத்துடன் தொடர்பட்ட ஈரலிப்பான மண்ணில் காணப்படக்கூடிய அனலிடா கணத்துக்குரிய விலங்கு. அனலிடா அண்டைக்குள்ள மண். ஏ. நீர்த்தேக்கத்துக்கு அண்மையில் காணப்படக்கூடிய நிலக்கீழ் தண்டை கொண்ட ஒரு தாவரம். அண்டைக்கு சேம்பு. சேம்பு வந்து ஒரு நிலக்கீழ் தண்டை. பி. அடுத்த, இச்சூழத் தொகுதியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளை கொண்ட மெல்லிய ஈரலிப்பான தோலை கொண்ட ஒரு முள்ளந்தண்டுளி. சுரப்பிகள் இருக்குது, மெல்லிய ஈரலிப்பான தோல் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்க போடலாம் தவளை. பொருத்தமான எழுத்து சி. இவ்வளவு சரியா செய்திருந்தீங்கன்னா 15க்கு 15 மார்க்ஸ் உங்களுக்கு. அடுத்து இரண்டாவது வினாக்கு போகலாம் பிள்ளைகள். இரண்டாவது வந்து உயிரியல் கேள்வி. 10ஆம் ஆண்டுல முதலாவது பாடம், அது மாதிரி 11ஆம் ஆண்டுல 2வது பாடம். அதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. நியூக்ளிக் அமிலங்கள் உயிர் பொருட்களில் அடங்கியுள்ள ஒரு பிரதான உயிரியல் மூலக்கூற்று வகையாகும். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் இதெல்லாமே உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்றேன். முதலாவது கேள்வி, நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க அலகு. நியூக்ளிக் அமிலங்கள்ட ஆக்க அலகு கேட்கும். நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு வந்து நியூக்ளியோரைட்டுகள். அடுத்த, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு மேலதிகமாக நியூக்ளிக் அமிலங்களில் கட்டாயமாக அடங்கியுள்ள ஏனைய மூலகங்கள் இரண்டினை பெயரிடுக. எல்லா உயிரியல் மூலக்கூறுகளையும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மூன்றும் இருக்கும். நியூக்ளிக் அமிலங்கள்ல இதை விட மேலதிகமா நைதரசனம், பொஸ்பரசும். இருவகையான நியூக்ளிக் அமிலங்களையும் பெயரிட்டு அவற்றுக்கு இடையிலான ஒரு கட்டமைப்பு வேறுபாட்டை குறிப்பிடுங்க. இருவகையான நியூக்ளிக் அமிலம் அண்டைக்குள்ள ஒன்று வந்து டிஎன், டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் என்று போட்டாலும் சரி. அடுத்த வந்து ஆர்என்ஏ, ரைபோ நியூக்ளிக் அமிலம் என்று போட்டாலும் சரி. கட்டமைப்பு வேறுபாடு என்று சொல்லிக்க ஒன்று வந்து அதனுடைய ஆக்கலகை வச்சு கொண்டு சொல்லலாம். டிஎன்ஏ ஆக்கலகு டியோக்சி ரைபோ நியூக்ளியோரைட், ஆர்என்ஏ ஆக்கலகு வந்து ரைபோ நியூக்ளியோரைட். அதை வச்சு கொண்டு சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், டிஎன்ஏ வந்து இரட்டை சுருளி வடிவ கட்டமைப்புடையது, 2 இழைகளால ஆக்கப்பட்டதாக இருக்கும். ஆர்என்ஏ வந்து தனி இழை ஒன்றினால ஆக்கப்பட்டது. அது ஒரு கட்டமைப்பு வேறுபாடு. சரிதானே? இப்ப இதுல பொருத்தமான ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த பி கேள்வி பாத்தீங்கன்னா ஒளித்தோப்போட சம்பந்தப்பட்டது. தொடர்ச்சியாக வரக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒளித்தோப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி 2016ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக இந்த 2வதுல ஒரு சின்ன பகுதியா தென்னம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒளித்தோப்புடன் தொடர்பட்ட ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பின் வரிப்படம் தரப்பட்டிருக்குது. அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு நீர்த்தாளி ஒன்று எடுக்கப்பட்டு அதுக்குள்ள நீர் விடப்படுது. அப்புறம் ஒரு கண்ணாடி புனலுக்குள்ள ஐதரில்லா தாவரம் மாதிரியான நீரில்லா தாவரங்கள் செலுத்தப்பட்டு அந்த கண்ணாடி புனல் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டு அதுக்கு மேல நீர் நிரப்பப்பட்ட ஒரு பரிசோதனை குழாயால மூடப்பட்டிருக்குது. இப்ப இந்த ஒழுங்கமைப்பு வந்து சூரிய ஒளி படவிடைக்குள்ள என்ன நடக்கும்ன்றதான் கேள்வி. இப்ப சூரிய ஒளி படவிடைக்குள்ள சோதனை குழாயில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் வந்து குறைகிறத நாங்கள் பார்க்கலாம். ஐதரில்லா தாவரத்திலிருந்து வாய்க்குமிழிகள் உருவாகி மேல் நோக்கி போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இங்க காணப்படக்கூடிய அவதானிப்பு எதுன்னு கேட்டா, சோதனை குழாயில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் படிப்படியாக கீழிறங்கம். அது ஒரு அவதானம். அடுத்த, ஐதரில்லா தாவரத்தில் இருந்து வாய்க்குமிழிகள் உருவாகி வெளியேறும். சரி, ஐதரில்லா தாவரத்திலிருந்து வாய்க்குமிழிகள் உருவாகி வெளியேறும். இந்த அவதானங்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த, மேலே ஒன்றின் அவதானிப்பில் இருந்து ஒரு முடிவுக்கு வருவதற்காக செய்ய வேண்டிய சோதனை. இந்த பரிசோதனை ஏன் செய்கிறோம் என்றால்,
ஒளித்தோப்பின் பக்க விளைபொருளாக ஒட்சிசன் வெளிவிடப்படும் என்றதை உறுதி செய்யறதா எங்களோட நோக்கம். அப்ப அந்த முடிவுக்கு வரணும்டா என்ன சோதனை செய்யணும்? ஒட்சன் இருக்கன்றதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒட்சன் இருக்கன்றதை உறுதிப்படுத்த என்ன செய்வோம்? இந்த சோதனை குழாயை பெற்று, சரியா, அதுல வாயு சேகரிக்கப்பட்ட பிறகு சோதனை குழாயை பெற்று எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லல். அதான் சோதனை, எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லல். பரிசோதனை எடுக்கக்கூடிய முடிவு யாதென்றா எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லைக்குள்ள இந்த தனக்குச்சி என்ன செய்யும்? மேலும் அதனுடைய பிரகாசம் அதிகரிக்கும். மேலும் அதனுடைய பிரகாசம் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கிறதுல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு என்னன்னு கேட்டா ஒளித்தோப்பின் பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வெளிவிடப்படும். சரியா, ஒளித்தோப்பின் பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வெளிவிடப்படும். இதுதான் முடிவு. செய்ய வேண்டிய சோதனை, சோதனை குழாயினுள் எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லல். சரியா, எரியும் தனக்குச்சியை கொண்டு சென்றவன்டா அதனுடைய பிரகாசம் மேலும் அதிகரிக்கும். அல்லது தனக்குச்சியை கொண்டு செல்லல் என்றும் எழுதலாம். தனக்குச்சியை கொண்டு போய் என்ன செய்யும்? தனக்குச்சி பிரகாசமாக ஒளிரத் தொடங்கும். சரியா, சோதனை குழாயினுள் தனக்குச்சி அல்லது எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லல் என்று போட்டா சரி. தனக்குச்சியை கொண்டு போனா தனக்குச்சி ஒளிரத் தொடங்கும். எரியும் தனக்குச்சியை கொண்டு போனா அதனுடைய பிரகாசம் மேலும் அதிகரிக்கும். சரிதானே? முடிவு ஒளித்தோப்பின் பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வெளிவிடப்படும். ரைட். அடுத்த கேள்வி, இந்த ஒழுங்கமைப்பை தயார் செய்யும் போது முகவையில் உள்ள நீருக்கு சிறிதளவு சோடா நீரை கலப்பதன் மூலம், சோடா நீரண்டை பிள்ளைகள் அங்க வந்து கார்பனீர் ஆக்சைடு அந்த நீருக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த சோடா நீரை நாங்க கலந்து விட்டோம் என்று சொன்னால் அவதானிப்பை பெறுவதற்கான நேரத்தை குறைக்கலாம். அதாவது விரைவில் வாய்க்குழிகள் என்ன செய்திடும்? வெளிவந்திடும். அதற்கான காரணத்தை சுருக்கமாக குறிப்பிடுகின்றக்குள்ள இப்ப சோடா நீருக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு கலந்திருக்கும். அதை வந்து நாங்கள் இந்த நீருக்குள்ள விடையக்குள்ள இது சூரிய ஒளிக்குள்ள இருக்கும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கைக்குள்ள கார்பனீர் ஆக்சைடினுடைய கரைதிறன் என்ன செய்யும்? குறையும். இப்ப கார்பனீர் ஆக்சைடு வந்து இதுக்குள்ள நீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புனலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐதரில்லா தாவரங்கள் வந்து அந்த கார்பனீர் ஆக்சைடை பயன்படுத்தி கொள்ளும். அப்ப ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கிறபடியா எங்களுக்கு ஒட்சிசன் வார வீதம் அதிகரிக்கும். சரியா, காரணத்தை சுருக்கமாக குறிப்பிடுன்னு சொன்னா கார்பனீர் ஆக்சைடு சோடா நீரினுள் கார்பனீர் ஆக்சைடு கலந்திருப்பதால் ஐதரலா தாவரங்கள் கார்பனீர் ஆக்சைடு ஒளித்தோப்பு வீதத்தை கார்பனீர் ஆக்சைடு வாயு அதிகரிக்கும். ஒளித்தோப்பு நடைபெறும் வீதத்தை கார்பனீர் ஆக்சைடு வாயு அதிகரிக்கும். ஆகவே அவதானிப்புகளும் விரைவில் கிடைக்கும். சரியா, கார்பனீர் ஆக்சைடு சோடா நீரில் கலந்துள்ள கார்பனீர் ஆக்சைடு காரணமாக ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கும். ஒளித்தோப்பு வீதம் அதிகரிப்பதால் விரைவில் நாங்கள் அவதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கும். கலந்துள்ள நீரை புனலில் உள்ள ஐதரில்லா தாவரங்கள் பயன்படுத்திக் கொள்வதால் ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கும் என்று போட்டாலே சரி. அந்த கருத்துப்பட எழுதியிருந்தீங்கன்னா சரி. அடுத்த சி பார்ட், இதுவும் பயன்றாமல்ல முதலாவது பாடத்துல உள்ள கேள்விகள். மனித உடலில் உள்ள சில பிரதான எளிய வகைகள் தரப்பட்டுள்ளது. மேலணி எளியம் தந்திருக்கு, தொடுப்பிளியம், வெண்குட்டு தசையிலியம். பின்வரும் ஒவ்வொன்றிலும் மேற்தரப்பட்ட எவ்விளியம் காணப்படுகிறது என குறிப்பிடுது. குருதி எண்டைக்குள்ள குருதி வந்து ஒரு தொடுப்பிளியம். இரண்டாவது சிறுநீர் பைச்சுவர். சிறுநீர் பைச்சுவர்ல காணப்படுற எளியம் வந்து மேலணி எளியம். அடுத்தது தோலின் மேற்தோல். மேற்தோல்லையும் பாத்தீங்கன்னா மேலணி எளியம் தான் இருக்கு. அடுத்த நரம்பிலியத்தின் தொழிற்பாடுகளுக்கு ஏற்ப அதில் 3 நரம்பு கலங்கள் காணப்படுகின்றன. புலன் நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம். இவற்றுள் பின்வரும் ஒவ்வொரு நரம்புக்கள வகையை பெயரிடட்டா. கேள்வி, புலனங்கங்களிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கங்களை கொண்டு செல்லும் நரம்புக்கள வகை. புலனங்கங்கள்ல இருந்து புலன் உணர்வுகளை பெற்று மைய நரம்பு தொகுதிக்கு கடத்துறது புலன் நரம்புக்களம் அல்லது உட்காவ நரம்புக்களம்னு சொல்லலாம். அதே மாதிரி மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கங்களை கொண்டு செல்லும் நரம்புக்கள வகை என்றைக்குள்ள
விளைவுகாட்டிகளான தசைகள் சுரப்பிகளை நோக்கி அந்த தகவலை கொண்டு போறது இயக்க நரம்புகள். இயக்க நரம்புகளம் அல்லது வலிக்காவு நரம்புகளம் என்றாலும் சரி. புல நரம்புகளத்தையும் இயக்க நரம்புகளத்தையும் தொடர்படுத்தி வச்சிருக்கிறது இடைத்தூது நரம்புகளம். இடைத்தூது நரம்புகளம் முழுசா மைய நரம்பு தொகுதிக்குள்ள மாத்திரம்தான் காணப்படும். சரி, எவ்வளவு சரியா செய்யறதீங்கன்னா 15 மார்க்ஸ். இனி அமைப்பு கட்டுரையில 3வது கேள்வி. இது ரசாயனவியல் பகுதிக்குள்ள வாரது. சடப்பொருட்கள் கட்டமைப்புன்ற 10ஆம் ஆண்டுல நீங்க படிக்கிற பாடம். அது மாதிரி ரசாயன பிணைப்புகள் என்ற 10ஆம் ஆண்டுல நீங்க படிக்கிற அலகு 10 அதுகளோட தொடர்பட்ட கேள்விகள் இதுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும் முதல் 3 ஆவர்த்தனங்களை சேர்ந்த 5 மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் அமைந்துள்ள இடங்கள் குருவில் காட்டப்பட்டுள்ளன. இதெல்லாம் ஈரணு மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே 2 அணுக்கள் சேர்ந்து இருக்கு. ஹைதரசன் H2, நைதரசன் N2, ஆக்சிஜன் O2, குளோரின் F2, குளோரின் Cl2. இப்படித்தான் சுயாதீனமாக இருக்கும். எல்லாமே வாயுக்கள். ஈரணு மூலக்கூறுகள் இல்லாட்டி ஈரணு வாயுக்கள் என்று எல்லாம் சொல்லுவோம். முதலாவது கேள்வி, நைதரசன், ஒட்சன், குளோரின் ஆகிய மூலகங்களை அவற்றின் மின்னெதிர்த்தன்மை ஏறுவரிசைப்படி எழுது. ஏறுவரிசை என்றால் குறைஞ்சதுல இருந்து கூடினது வரை. மின்னெதிர்த்தன்மை மிகவும் அதிகமானது குளோரினுக்கு. சரியா? ஆவர்த்தன அட்டவணை வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள அதனுடைய மின்னெதிர்த்தன்மை பெருமானம் அதிகரிச்சு கொண்டு வரும். சரி, இடமிருந்து வலமா போய்க்குள்ள மின்னெதிர்த்தன்மை பெருமானம் அதிகரிச்சு கொண்டு வரும். 8ஆம் கூட்டத்துக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் என்றது இல்ல. 7ஆம் கூட்டத்துக்கு மிக உயர்வாக காணப்படும். அதுலயும் குளோரினுக்கு பாத்தீங்கன்னா குளோரினை விட குளோரினுக்கு குறைவு. ஏன்னா அங்க சக்தி மட்டங்கள் நடிக்க கூடுறபடியால மின்னத்தன்மை பிரமாணமும் குறையும். புளோரினுக்கு தான் மிக அதிகமாக இருக்கு. அப்ப ஏறுவரிசை என்று சொல்லிக்க முதலாவது நைதரசனுக்கு கூட, நைதரசனை விட ஒட்சிசனுக்கு கூட, ஒட்சிசனுக்கு அடுத்தபடியா புளோரினுக்கு. ஏறுவரிசை தான். இப்ப குறைஞ்சது நைதரசன், அடுத்த ஒட்சிசன், அடுத்தது புளோரின். இந்த ஓர்டர்ல எழுதியிருக்கணும் ஏறுவரிசையா குறைஞ்சதுல இருந்து கூட வரைக்கும். அடுத்த முதலாம் அயனாக்க சக்தி ஏறுவரிசைப்படி எழுது. அதுவும் நைதரசன், ஒட்சன், புளோரினை மட்டும்தான் கேட்டிருக்கு. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் பிள்ளைகள் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள அதிகரிக்கும் தான். இருந்தாலும் 2 இடங்கள்ல ஒரு சின்ன வீழ்ச்சி ஒன்று வரும். அதாவது 2ஆம் கூட்டத்திலிருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போய்க்குள்ளேயும் 5ஆம் கூட்டத்திலிருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போய்க்குள்ளேயும் சிறிய அளவில் ஒரு வீழ்ச்சிக்கு உட்படும். அதை கவனிப்போம். நைதரசனை விட ஒட்சன் முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் என்னவாயிருக்கும்? குறைவாயிருக்கும். ஏன்னா நைதரசன் 5ஆம் கூட்டம், ஒட்சன் 6ஆம் கூட்டம், குளோரின் 7ஆம் கூட்டம். குளோரினுக்கு மின்னத்தன்மை கூட, அது சரி. சாரி, முதலாம் அயனாக்க சக்தி கூட. ஆனா நைதரசனை விட ஒட்சனுக்கு குறைவு. இப்ப இங்க எப்படி எழுதுவீங்கன்னா முதல் ஒட்சிசன் ஒட்சனுக்கு தான் குறைவு. ஒட்சனுக்கு அடுத்தபடியா நைதரசன், அதுக்கு அடுத்தபடியா தான் குளோரின் இருக்கும். இதை கவனிக்கணுமே. சரியா? 5 விட 6க்கு முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் குறைவு. அப்போ ஒட்சிசன் தான் முதல் வரும். ஒட்சனை விட நைதரசனுக்கு கூட, நைதரசனை விட குளோரினுக்கு கூட. சரிதானே? அடுத்து தரப்பட்டுள்ள மூலகங்களில் அவற்றின் சுயாதீன மூலக்கூறுகளில் 2 அணுக்களிடையே பல் பிணைப்புகளை ஒன்றுக்கு மேற்பட்ட பங்கீட்டு வலை பிணைப்புகள் கொண்ட மூலகங்களை தெரிவு செய்து அவற்றின் மூலக்கூறுகளின் லூயின் கட்டமைப்புகளை தரப்பட்டுள்ள பெட்டிகளில் வரைக. தரப்பட்ட மூலகங்களில் அவற்றின் சுயாதீன மூலக்கூறுகளில் 2 அணுக்களுக்கிடையே பல் பிணைப்புகளை என்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்கீட்டு வலை பிணைப்புகளை கொண்ட மூலகங்களை தெரிவு செய்து அவற்றின் மூலக்கூறுகளின் லூயின் கட்டமைப்புகளை தரப்பட்ட பெட்டிகளில் வரை. ஒரு கேள்வி எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாட்டி பிள்ளைகள் டென்ஷன் ஆகுறீல. 2-3 தடவை திருப்ப வாசிச்சோம்னாலே எங்களுக்கு என்ன சொல்ல வெறியினம்ன்றது விளங்கி. என்ன சொல்ல வெறியினம் வந்துட்டு இதுக்கு போகும். இப்ப லூயின்ற கட்டமைப்புன்றது போட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வரைஞ்சு கொண்டு இருக்க கூடாது. என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்விக்கு தான் பாதிக்கும். இப்ப என்ன செய்யணும்? திருப்ப திருப்ப வாசிக்கும். அப்படி கஷ்டமா இருந்தா ஒரு நோட் பண்ணி போட்டு மற்ற சோமான கேள்விகள் எல்லாத்தையும் செய்து போட்டா அதுக்கு வரும். ஆல்ரெடி இதை செய்து முடிச்சுட்டு தான் நாங்கள போகணும்னு நிக்கிறது டைம் வேஸ்ட். சரி, அப்ப 2-3 தடவை திருப்ப வாசிச்சீங்கன்னாலே அது விளங்கிட்டு நீங்க கடைசியில செய்யலாம். இதுல வச்சு டென்ஷன் மட்டும் கொண்டு இருக்காம மற்றதில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு இதுக்கு வரலாம். இப்ப பாருங்க, தரப்பட்ட மூலகங்களில் அவற்றின் சுயாதீன மூலக்கூறுகள்
சுயாதீன மூலக்கூறுகள்னா என்ன? இப்ப நான் இவ்வளவு எழுதி காட்டினேனே, இதுதான் சுயாதீன மூலக்கூறுகள்னு சொல்றேன். இதுல இரண்டு அணுக்களிடையே பல் பிணைப்புகளை கொண்டு, பல் பிணைப்புகள் என்றைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள். அப்ப இதுல ஹைட்ரசன் பாத்தீங்கன்னா ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு தான் இருக்கு, அப்ப அது வேற ஆகும். அதே மாதிரி புளோரின் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு தான், அதுவும் வேற ஆகும். குளோரின் பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன, ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு, அதுவும் வேற ஆகும். நைதரசனும் ஒட்சனும் தான் பல் பங்கீட்டு வலு பிணைப்பு. ஒட்சன்ல ரெண்டு பிணைப்பு, நைதரசன்ல மூன்று பிணைப்பு. அவற்றின மூலக்கூறுகள் லூயின் கட்டமைப்புகளை தரப்பட்ட பட்டியல வரையலாம். முதலாவது நாங்க ஒட்சனுக்கு கருவான். ஒட்சன் ரெண்டு அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட போகுது. ஒட்சன் வந்து ஆறாம் கூட்டம், அப்ப ஈட்டோட்ல ஆறு இலத்திரங்கள் இருக்கும். இந்த ஆறு இலத்திரங்கள் இருக்கு ஏக புள்ளிகள், ரெண்டு, நாலு, ஆறு. இங்கேயும் ரெண்டு, நாலு, ஆறு. இவருக்கு பாருங்க, இவருக்கு எத்தனை தேவை? உறுதி அடையணும், எட்டு தான் இருக்கணும். அப்ப இவருக்கு ரெண்டு தேவை, மெட்ரோட்சனுக்கு ரெண்டு தேவை. அப்ப இவர் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்டா, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு இலத்திரன்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கிட்டுக் கொள்வது. இவர் ஒரு சோடி இலத்திரங்களை பங்கிட்டா இவரும் என்ன ஒரு சோடி இலத்திரங்களை பங்கிடும். சரி, அப்ப ஒரு சோடி என்னது ஒரு சின்ன கோட்டால காட்டுனாங்க, நீங்க ரெண்டு சோடி பங்குற படியா ரெண்டு கோடு. அப்ப பிணைப்புல ஈடுபடாம மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஆறுல ரெண்டு பிணைப்புக்கு போகுதுன்னா மிச்சம் நாலு இருக்கு. இந்தா ரெண்டு, நாலு. இங்கே ரெண்டு, நாலு. இதான் notes. அது மாதிரி நைதரசன் பாத்தீங்கன்னா ரெண்டு நைதரசன் சேர போயினா நைதரசன் வந்து அஞ்சாம் கூட்டம், அப்ப ஈட்டோட்ல அஞ்சு இலத்திரன்கள் இருக்கும். உறுதி அடைகிறதுக்கு மூன்று தேவை. ரெண்டு நைதரசனுக்கு மூன்று மூன்று தேவை என்றபடியா தங்களுக்கு இடையில மூன்று சோடி இலத்திரங்களை பங்கிடுங்க. இது ஒரு சோடி, இது ரெண்டு சோடி, இது மூன்று சோடி. அப்ப அஞ்சுல மூன்று பிணைப்புக்கு போனா மிச்சம் எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. இப்படித்தான் காண்றது பிள்ளையா. சரியா? அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. தரப்பட்டுள்ள ஒரு நைதரசன், ஐதரசன், குளோரின் ஆகிய மூலகங்களில் இருந்து உருவாகும் ஒரு மூலக்கூறின் புள்ளி புள்ளடி வடிவத்தை குறிக்கின்றது. இங்கு XYZ ஆகிய எழுத்துக்களினால் காட்டப்படும் மூலகங்களின் உண்மை குறியீடுகளை புள்ளிக்கோடுகளில் எழுதட்டும். ரைட். இப்ப வையின் ஈட்டோட் இலத்திரன் வந்து புள்ளடியால காட்டப்பட்டிருக்கு. சரி, இதுல ரெண்டு புள்ளடி காட்டப்பட்டிருக்கிறபடி இது ரெண்டு தனிச்சோடி என்ன பிணைப்பில் ஈடுபடாது. அப்ப அது புள்ளடி என்னபடியா, இதுவும் வந்து வைக்குரியதான். இப்ப வைக்குரியது மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு இருக்கு. இப்ப வையின் ஈட்டோட்ல அஞ்சு இலத்திரங்கள் இருக்கிறபடியா அது வந்து ஒரு அஞ்சாம் கூட்டத்தை சேர்ந்த மூலகம். எனவே வை வந்து இதுக்குள்ள அஞ்சாம் கூட்டம் எது? நைதரசன். வை வந்து நைதரசன் ஆகுது. எக்ஸ் பாருங்கோ, ஒரு டோட், ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. எக்ஸ் வந்து ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. அப்போ ஒரு இலத்திரனை கொண்டிருக்கிறது எது? ஐதரசன். அவ எக்ஸ் வந்து என்னவாயிருக்கு? ஐதரசனா. அது மாதிரி செட் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு, நாலு, ஆறு. பிணைப்பில் ஈடுபடுற ஒன்றையும் சேர்த்தோம்னா ஏழு. சரி, அப்ப செட்டை சுற்றி ஏழு இலத்திரங்கள் இருக்குது. ஈட்டோட இலத்திரங்கள் ஏழு இருக்குது. ஏழாம் கூட்டம், இதுல ஏழாம் கூட்டம் இது குளோர். அப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அடுத்த குளோரின்ல 17 அணுவெண்ணையும் 35 திணிவெண்ணையும் கொண்ட குளோரின் இருக்குது. 17 அணுவெண்ணையும் 37 திணிவெண்ணை கொண்ட குளோரினும் இருக்கு. அப்படி ரெண்டு சமதானிகள் இருக்கு. சமதானிகளில் எந்த உப அணு துணிக்கைகளின் எண்ணிக்கை வேறுபடும்? புரோத்திரன் இலத்திரன் எல்லாம் சமனாத்தான் இருக்கும். எது வேறுபடுதுண்டா, நியூத்திரன் எண்ணிக்கை தான் வேறுபடும். நியூத்திரன் எண்ணிக்கை தான் வரும். சரியா? புரோத்திரன் மாறாம இருக்கு, நியூத்திரன் எண்ணிக்கை வேறுபட்டா தான் அதை நாங்க சமதானி என்று சொல்றோம். அடுத்த இயற்கையில் நிலவும் குளோரின்களில் திணிவுகளில் வேறுபட்ட எத்தனை வகையான குளோரின் மூலக்கூறுகள் அடங்கி உள்ளன? ரெண்டு. சரியா, ரெண்டு வகையான குளோரின் மூலக்கூறுகள் தான் இருக்கு. ரைட். பி பாட பாருங்க. எக்ஸ் கம வை ஆகியன இரு வகையான உலோகங்களாகும். எக்ஸ் கம வை ஆகியன நியம குறியீடுகள் அல்ல. உலோகம் எக்ஸுடன் தொடர்பட்ட இரண்டு தாக்கங்களில் பெறப்பட்ட அவதானிப்புகள் கீழே பொழிப்பாக்கி தரப்பட்டுள்ளன.
XY ரெண்டுமே உலோகங்கள். எக்ஸோட சம்பந்தப்பட்ட ரெண்டு தாக்கங்கள் தரப்பட்டிருக்கு. பாருங்க, எக்ஸோட ஹைட்ரோகுளோரிக் என்ற அமிலத்தை வந்து சேர்க்கிறோம். எக்ஸ்ன்றது ஒரு உலோகம். பொதுவா பிள்ளைகள் உலோகங்களை வந்து நாங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்த்தால் அந்த உலோகத்தினுடைய தாக்குதிறன் ஐதரசனை விட அதிகமா இருக்கிற பட்சத்துல அந்த உலோகம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்ந்து அந்த உலோகத்தின் உப்பு கரைசலை கொடுக்கும். அதோட ஐதரசன் வாயுவை விளைவா கொடுக்கும். இதான் நடக்கிற விஷயம். ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய அந்த நிறமற்ற வாயு கியூ இருக்குதான், அது வந்து கட்டாயமா ஐதரசன் வாயுவா இருக்கும். அடுத்த பாருங்க, பொட்டாசியம் பெருசயனேட் கரைசல் சேர்க்கப்படைக்குள்ள நீல நிற கரைசலாக அந்த பி என்ற கரைசல் மாறும். பொட்டாசியம் பெருசயனேட் கரைசல் ஏன் பாவிக்கிறதுன்னு சொன்னா Fe2+ அயன் இருக்குத்தானே, இந்த அயனை காட்டி கொடுக்கறது பொட்டாசியம் பெருசயனேட். Fe2+ இருக்கிற பட்சத்துல அது வந்து பொட்டாசியம் பெருசயனேட் வந்து நீல நிறமாக மாறும். அப்ப இந்த கரைசலுக்குள்ள Fe2+ அயன் இருக்குதுன்ற Fe2+ இருக்குதுன்றபடியால ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து இரும்போட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தாக்கமடைஞ்சா என்ன வரும்? இரும்பு குளோரைட் வரும், FeCl. சரி, அப்ப இந்த கரைசல் வந்து கட்டாயமா FeCl2 இருக்கும். எனவே உலோகம் வந்து எக்ஸண்ட உலோகம் இரும்பு. அப்ப இங்கேயும் இரும்பு. இரும்பு செப்பு சல்பேட் கரைசலோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா செப்பு சல்பேட் கரைசல்ல இருக்கக்கூடிய செப்ப இரும்பு வந்து என்ன செய்யும்? இடம்பெயர்க்கும். செப்போட இரும்புக்கு தாக்குதிறன் கூட தானே. அப்ப செப்ப இடம்பெயர்க்கும். ஆகவே இங்க போய் படிகிற அந்த செங்கவில நிறமான திண்மம் செப்பா இருக்கும். ஆரண்ட கரைசல் வந்து இரும்பு சல்பேட்டோட சேர்ந்து இரும்பு சல்பேட் கரைசல் உருவாகும். SFeSO4, ஃபெரிக் சல்பேட். சரி, அப்ப XQY ஆகியவற்றின் இனங்கண்டு அவற்றின் உண்மையான பெயரை அல்லது ரசாயன குறியீட்டை எழுதுக. எக்ஸ்ன்றது வந்து இரும்பு, கியூன்றது வந்து ஃபெரிக் குளோரைட். உங்களுக்கு ரசாயன சூத்திரம் பிரச்சனை இருந்தாலும் உண்மையான பெயரையும் கொடுக்கலாமா. ஆகவே இந்த இடத்துல நீங்க ஃபெரிக் குளோரைட் என்று போட்டாலும் சரி. அது மாதிரி வை பாத்தீங்கன்னு சொன்னா செங்கபில் நிறமான திண்மம் செப். அடுத்த வாயு கியூவை பரிசோதனை ரீதியாக எவ்வாறு இனங்காணலாம்? வாயு கியூ எது? ஐதரசன். சரி, அப்ப எரியும் தன் குச்சியை கொண்டு செல்லும் போது கொப்பென்ற சத்தத்துடன் எரிந்தனை. சரியா, எரியும் தனக்குச்சியை வாயு கியூ அருகே கொண்டு செல்லும் போது கொப்பென்னும் சத்தத்துடன் எரிந்தனை. சரியா, இதான் இனங்காண்ற முறை. கொப்பெண்ண சத்தத்தோட எரிந்தணைஞ்சதுன்னு சொன்னா ஐதரசன் அடிதான். கொப்பன்ற சத்தம் என்னது காரணம்? ஹைதரசன் வாயு எரிகிறதான் அதுக்கு காரணம். ஹைதரசன் ஒரு எரியக்கூடிய வாயு இல்லை, தான் அந்த கொப்பன்ற சத்தத்துக்கு காரணம். ஆஹ் எரிஞ்சாங்க இருக்கிற வாயு தீர்ந்தோன்னா அது அணைஞ்சு, அதான் அந்த எரிந்த அணையறன்னு சொல்றாங்க. அடுத்த மூன்றாவது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களில் தடித்த கருப்பு நிற எழுத்தில் அச்சிடப்பட்டுள்ள சொற்களில் பொருத்தமான சொற்களின் கீழ் ஒரு கோடு வரைக. XY ஆகிய இரு உலோகங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு எளிய கலத்தில் எக்ஸ் ஆனது டேஸ் ஆகி இருப்பதோடு எக்ஸிலிருந்து Y நோக்கி செல்லும். இதுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுக்க வேண்டிய மாதிரி வரப்போகுது. ரெண்டு விதமா சிந்திப்பண்ணாங்க. எக்ஸ் வந்து அனோட்டா இருக்குதுன்னு சொன்னா அனோட்ல இருந்து என்ன வெளியேறும்? இலத்திரன்கள் வெளியேறும். இலத்திரன்கள் எக்ஸில இருந்து Y நோக்கி போகும். எக்ஸ் அனோட்டா இருந்தா
எக்ஸ்ல இருந்து இலத்திரன்கள் வெளியேறும், இலத்திரன்கள் வந்து எக்ஸ்ல இருந்து வையை நோக்கி போகும். அப்ப எக்ஸ் அனோட்டா வை வந்து என்ன? கதோட். வை கதோட்டா இருக்கேக்குள்ள இலத்திரன்களை ஏற்றுக்கொள்ளும். சரியா? பாறை இலத்திரன்களை ஏற்றுக்கொள்ளும். அப்ப இவர் கரையிறபடியா எக்ஸ் வந்து மறை மின்வாய், இவர் இலத்திரன்களை ஏற்கிறபடியா நேர் மின்வாய். இப்ப மின்னோட்டம் அங்க இருந்து அங்க போக மாட்டான், வையில இருந்து எக்ஸுக்கு போகும். சரியா? வையில இருந்து எக்ஸுக்கு தான் மின்னோட்டம் போகும். இப்ப இங்க எக்ஸ்ல இருந்து வைக்கு போற என்றபடியா இலத்திரன்கள் தான் போகும். எனவே இதுக்கு சரியானது வந்து இலத்திரன்கள். இலத்திரன்கள் வந்து இப்போ அனோட்ல இருந்து கதோட்டை நோக்கி போகும். ஏன்னா அனோட் தான் இலத்திரன்களை விடுவிக்கும். எனவே எக்ஸ் ஆனது என்னவா தொழிற்படும்? அனோட்டாக தொழிற்படும். அது மாதிரி இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். எக்ஸ் கதோட்டன் வைப்போம், y அனோட்டன் வைப்போம். வையில இருந்து இலத்திரன்கள் எக்ஸை நோக்கி போகும். மின்னோட்டம் அப்பவும் வை கரைகிறபடியே இது மறை மின்வாய், இலத்திரங்களை பெற்றுக்கொள்றபடியே ஒரு நேர் மின்வாய். இப்ப இங்க மின்னோட்டம் வந்து எக்ஸ்ல இருந்து வையை நோக்கி போகும். சரியா? மின்னோட்டம் எக்ஸ்ல இருந்து வையை நோக்கி போகும். வை அனோட்டன் எடுத்திருந்தோம்னு சொன்னா வை அனோட்டாக இருக்கிற பட்சத்துல, சரியா, வை அனோட்டாக இருக்கிற பட்சத்துல இலத்திரன்கள் வந்து வையில இருந்து எக்ஸுக்கு போகும். மின்னோட்டம் வந்து எக்ஸ்ல இருந்து வைக்கு. சரி, அப்ப இங்க எக்ஸ் பற்றி கேட்கப்பட்டபடியால எங்களை பொருத்தமானது வந்து என்ன? முதலாவதான் போட்டோம். எக்ஸ் வந்து அனோட்டாக இருக்கக்குள்ள கட்டாயமா இலத்திரன்கள் எக்ஸ்ல இருந்து வை நோக்கி போகும். இவ்வளவு சரியா போட்டு வந்தீங்கன்னா சரி. நாலாவது கேள்வி, பௌதிகவியல். ஒரு மின்குமிழின் ஊடாக அழுத்த வித்தியாசத்தையும் அதனூடாக செல்லும் ஓட்டத்தையும் அளவிடுவதற்காக ஒரு சுற்றை தயாரிக்கும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக பயன்படுத்த வேண்டிய உபகரணங்கள் கீழே தரப்படும். ஏ வந்து பார்க்கவே தெரியும் என்ன? ஏ குறிச்சிருக்கிறபடியா ஆம்பியர் மான். பி பாத்தீங்கன்னா வோல்ட் மான். சி பாத்தீங்கன்னா என்ன? தட்டுச்சாவி, அதாவது ஒரு வகையான ஆள். டி வந்து மின்கலம், இ வந்து மின்குழு. நியம சுற்று குறியீடுகளை பயன்படுத்தி ஏபிசி ஆகிய உபகரணங்களை பின்வரும் பூரணமற்ற சுற்று வரைபடத்தில் பிக்கும் கியூக்கும் இடையே, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையே, டிக்கும் ஜூக்கும் இடையே பொருத்தமான புள்ளிச்சோடிகள் ஊடாக இணைக்கும் விதத்தை வரைந்து பார்க்க. சரியா? பிக்கும் கியூக்கும் இடையில அழுத்த வேறுபாட்டு அளக்கிறதுக்கு என்ன? வோல்ட் மானிய பொருத்தம். ஆர்க்கும் எக்ஸுக்கும் இடையில மின்னோட்டம் பாரத பார்க்கறதுக்கு ஆம்பியர் மானிய இணைக்கவும். டிக்கும் எக்ஸுக்கும் இடையில ஆழிய இணைக்கும். சரியா? டிக்கும் ஜூக்கும் இடையில ஆழிய வந்து ஏ இணைக்கப்படுகின்ற விதத்தை பேரெடுக்க. ஏ வந்து ஆம்பியர் மானி தொடர் நிலையில இணைக்கப்படும். பி இணைக்கப்படுகின்ற விதம், பி வந்து வோல்ட் மானி என்ற விதம் பாத்தீங்கன்னா சமர நிலையில இணைக்கும். மின்குமிழின் ஒளிர்வை கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு சுற்றுடன் இணைக்கப்பட வேண்டிய மேலதிக சாதனம். மின்குமிழ் ஒளிர்வு மின்னோட்டத்தை மாத்துறதன் மூலமா தான் நாங்க கட்டுப்படுத்தலாம். மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இணைக்க வேண்டிய மேலதிக சாதனம் வந்து தடை. மேலதிக சாதனம் என்று கேட்டபடியே தடை. தடை என்னது? அந்த பௌதிக இயல்பு தான் தடை. அது பயன்படுத்துற சாதனம் தடை என்று போட்டீங்கன்னா சரி.
பி பார்ட். குறித்த ஒரு பரிசோதனைக்காக உயர் வெப்பநிலைக்கு வெப்பமாக்கிய இரும்பு துண்டு ஒன்றை அறை வெப்பநிலையில் உள்ள நீர் அடங்கியுள்ள ஒரு பாத்திரத்தில் எடுத்து நீரை கலக்கியபடி வெப்பமானி வாசிப்புகளை பெறுமாறு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அறை வெப்பநிலையில ஒரு ஒரு நீர்த்தாளி ஒன்றுக்குள்ள நீர் இருக்குது. வெப்பமாக்கின ஒரு இரும்பு துண்டு அந்த நீர் அடங்கியுள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள இட போறோம். விட்டுட்டு அந்த கலக்கியால நீரை கலக்கிய வண்ணம் வெப்பமானியை வச்சு அந்த வெப்பமானி வாசிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். முதலாவது கேள்வி, பரிசோதனையில் நீரை கலக்க வேண்டியிருப்பதை ஏன் என குறிப்பிடுகின்றா? வெப்பம் சீராக பரவுவதற்கு. சரியா, வெப்பமானது நீர் முழுவதும் சீராக பரவுவதற்கு அல்லது சீராக கிடைப்பதற்கு. சரியா, அடுத்த வெப்பமானி வாசிப்பு நேரத்துடன் மாறும் விதம் தரப்பட்டுள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளது. முதல் பாருங்க, வெப்பநிலை வாசிப்பு என்ன கூடுது. ஏன்? இரும்பு துண்டை போட்டோன்னே இரும்பு துண்டு நல்ல ஹீட்டா இருக்கும். ஹீட் கூடின இடத்துல இருந்து வெப்பம் கூடின இடத்துல இருந்து வெப்பம் குறைஞ்ச இடத்தை நோக்கி தானே இப்போ வெப்ப சக்தி என்ன செய்யும்? பாய். வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி தான் வெப்ப சக்தி பாய். வேற நீர் வெப்பத்தை பெறபடியா அதனுடைய வெப்பநிலை கூடும். அதுக்கு பிறகு நீர் வந்து சூழலுக்கு அந்த வெப்பத்தை இழக்க தொடங்கும். இழக்க தொடங்கியக்குள்ள அதனுடைய வெப்பநிலை வாசிப்பு வந்து என்ன செய்யும்? குறை. வெப்பநிலை மாறும் விதங்களையும் அவற்றுக்கான காரணங்களையும் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ள இடைவெளிகளில் எழுதுக. வெப்பநிலை மாற பகுதி ஏபி. வெப்பநிலை மாறல் வந்து அதிகரிக்கும். மாறலுக்கான காரணம் வெப்பநிலை கூடிய பகுதியிலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச பகுதியை நோக்கி வெப்ப பரிமாற்றம் நிகழும். சரியா, வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்ப பரிமாற்றம் அடையுது. அதே மாதிரி பகுதி பிசியில வந்து வெப்பநிலை என்ன செய்யும்? குறை. காரணம் சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். சரியா, இல்ல பகுதி ஏபியின் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான காரணம் பிள்ளைகள் ஆஹ் இரும்பு துண்டுன்ற வெப்பத்தை நீர் பெற்றுக்கொள்ளல். அது காரணம் எழுதுவீங்கள். அது மாதிரி பகுதி பிசி வந்து வெப்பநிலை குறையும். அதுக்கான காரணம் நீருண்ட வெப்பநிலையை சூழல் வந்து பெற்றுக்கொள்வது. இந்த பரிசோதனையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவென்றதுக்கு எழுதுவீங்கள். வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்தை நோக்கி வெப்பமானது பரிமாற்றப்படும். சரிதானே, வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு வெப்பமானது பரிமாற்றப்படும் என்று எழுதினீங்கன்னா சரி. வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு வெப்பமானது பரிமாற்றப்படும். சரிதானே, அவ்வளோத்தையும் எழுதினீங்கன்னு சொன்னா இதுக்கும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். கட்டாயம் இது வளம் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் பிரயோசனமா இருந்ததுன்னு சொன்னா பிள்ளைகள் கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களோடய பகிர்ந்து கொள்ளுங்க. விரைவில் நாங்கள் பகுதி B க்குரிய வீடியோக்களை பார்ப்போம்.